ஹாய் கைஸ். நான் இது வரைக்கும் நிறைய ஹாலிவுட் ஃப்ரான்ச்சைஸ் படங்கள் பார்த்துருக்கேன். அதில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னா இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் சீரிஸ் சொல்லலாம். 5 பார்ட் வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீமேக் பண்ணி ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ்கிற படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான கதை தான் இந்த படத்தில் நடந்துட்டு இருக்கும். இந்த படமும் அதை விதிவிலக்கு கிடையாது. அதே சேம் ஸ்டோரி தான். ஆனால் எக்கச்சக்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஒர்க் ஆகிருந்தா சொல்லணும். வழக்கம் போல ஓப்பனிங் சீன்லாம் தரமா பண்ணியிருந்தாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல தப்பிச்சு அதுலேருந்து தப்பிச்சவங்க எல்லாருமே அடுத்தடுத்து எப்படி சாவறாங்கிறத இல்லை சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ரைட்டர்ஸ்லாம் ரொம்ப ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆள் சாகணும்னா அதுக்கு எந்தெந்த வழியில பாசிபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ரவுண்டடாகவும் கொடுத்துருக்க ட்ரை பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். அதுக்காக ரைட்டர்ஸ் ரொம்ப பாராட்டியே ஆகணுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு முதல் 5 பார்ட்ல வந்த டெட் சீக்வன்ஸ் எல்லாமே 5th பார்ட் தான் ரொம்ப ப்ரூட்டலா இருந்தது. இந்த படத்துல அதை பிரேக் பண்ணி இதை விட பெஸ்டான டெத் சீக்வன்ஸ்லாம் எழுதிருவீங்கிற சேலஞ்சு கொடுத்துருக்காங்க ரைட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பாப்கார்னோட படத்தை உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாந்தி எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பாப்கார்ன் இல்லாம படத்தை பாருங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான சீக்வன்ஸ் படத்துல அமைஞ்சிருக்கு. அண்ட் ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி எக்கச்சக்க சீக்வன்ஸ் இருந்தாலுமே நிறைய ஃபேக் ஷாட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய ஸ்பாய்லர் ஆடக்கூடாது. அது கதைக்கு தேவையான சீன்ஸ் எல்லாம் ஸ்பாய்லர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நிறைய ஃபேக் ஷாட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கதையோட பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லணும். அண்ட் ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் படம் 1 hour 45 minutes ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். இந்த மாதிரி கதைக்கு இதுவே கம்மின்னு தான் சொல்லணும். 2 மணி நேரம் உட்காந்து எடுத்தா கூட பார்க்கலாம். டியூரேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் படம் செம ஸ்பீடா போகும்ட்டு. கண்டிப்பா தியேட்டருக்கு போய் 2 மணி நேரம் கண்டிப்பா செலவு பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒருத்தர மூவியா தான் இந்த படம் வந்திருக்கு. அண்ட் அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல, ஒன்லி கோரான சீக்வன்ஸ் படத்துல நிறையவே இருக்கு. நீங்க 18+ இருந்தாலும் இதே பலவீனமான ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்க கூடாது. ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க முடியாது. முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் விஎஃப்எக்ஸ் பத்தி சொல்லணும்னா வழக்கம் போல ஹாலிவுட் படங்கள்ல வர விஎஃப்எக்ஸ் மாதிரி ரொம்ப டெக்னிக்கலா ஸ்ட்ராங்காவே பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. கண்டிப்பா இந்த படத்தை இங்கிலீஷ்ல போய் பாருங்க, சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சவுண்ட் டிசைனிங்லாம் அவ்வளவு அருமையா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் படம் போற ஃபாஸ்ட்ல எல்லாம் நோட் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்கிரீன் கிரிப்பிங்கா இருந்ததுனால மியூசிக் நோட் பண்ணவே முடியாதுன்னு தான் சொல்லணும். இதனால மியூசிக்லாம் ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த படம் தமிழ் டபுள்யூ ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷ் தெரியாதவங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தமிழ்ல போய் தாராளமா பார்க்கலாம். ஓவராலா இந்த கதை 5 பாட்டு அஜித் துவைச்ச கதையாவே இருந்தாலும் இந்த படம் இன்னும் எத்தனை பாட்டு எடுத்தாலும் பார்க்கலாங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் கதை தான். முதல் 5 பாட்டு ஒரே மாதிரியான டெம்ப்ளேட்ல தான் போகும். ஆனா இந்த படத்துல நிறைய யூனிக்னஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீக்கு கண்டிப்பா ஒட்டான படமா தான் இருக்கும். நீங்க ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்க போய் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.